வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு. இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக தாய்நாட்டிலே நீங்கள் பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தினுடைய மத்திய பகுதிக்கு, மத்திய பேருந்து நிலையம், போதனா வைத்தியசாலை என்பன அமைந்திருக்கக்கூடிய நகரத்தினுடைய ஒரு பரபரப்பான பகுதிக்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே நகரம் சோபை இழந்து காணப்படுகிறது. அதற்கும் ஒரு பிரதானமான காரணம் இருக்கிறது. இன்றைய தினம் இன்று தாய்நாட்டிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக நீதி கோரி முழு கடையடைப்பு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கரி நாளை இன்றைக்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக யாழ் நகரத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்களிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதை காட்சிப்படுத்துவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தை பகுதிகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய சுன்னாகம் மத்திய சந்தைக்கினுடைய நுழைவாசலுக்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். வழமையாகவே கலகலப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தை இன்றைக்கு வெறிச்சோடி போய் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. ஆள் அரவம் இல்லாத ஒரு வீதி, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தையையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அத்தனை பிரதான வாயில்களும் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பேருந்து தரிப்பு நிலையம் கூட வெறிச்சோடி காணப்படுகிறது. பேருந்து போக்குவரத்து எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்றைய கடையடைப்பு போராட்டம் எப்படியான பிரதிபலிப்புகளை எங்களுக்கு தரப்போகிறது என்று தொடர்ந்தும் பயணிப்போம்.
காங்கேசன்துறை பிரதான வீதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தி பகுதியில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் தெல்லிப்பளை சந்தி. பாடசாலை, வைத்தியசாலை, பேருந்து தரிப்பு நிலையம், கடை தொகுதிகள் என்று சொல்லி சமூகத்தினுடைய சில முக்கியமான அடிக்கட்டமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தி பகுதி இன்றைக்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக நீதி கோரி அனுஷ்டிக்கப்படுகின்ற கடை அடைப்புக்கு பூரண ஆதரவு இந்த பகுதியிலே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காட்சி படிமங்களூடாக தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இங்கே இருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை யாழின் இன்னும் சில பகுதிகளுக்கும் உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றோம். எங்களுடைய பயணமூடாக தொடர்ந்தும் பயணிப்போம். நேர்களே, நாங்கள் இப்பொழுது பண்டத்தரிப்பு சந்தி பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களையும் அங்குதான் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய கடை அடைப்பு காரணமாக இந்த சந்தி பகுதியும் நகர பகுதியும் எவ்வாறு பொலிவிழந்து காணப்படுகிறது என்பதை இப்போது காட்சி படிமங்களூடாக பார்க்கலாம். நேர்களே, நாங்கள் இப்போது உங்களை சங்கானை சந்தை பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கர்த்தாலுக்கு பூரண ஆதரவை அளிப்பதன் முகமாக இந்த சந்தை பகுதியிலே விற்பனை நடவடிக்கைகள் அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கின்றது. தாங்களாகவே இதற்கு போராட்டத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் கொள்ளனவாளர்களும் ஆதரவு அளித்திருப்பதை கூட வெறிச்சோடி இருக்கக்கூடிய இந்த காட்சிகளினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கலகலப்பான ஒரு நாளிலே அல்லது வளமையான ஒரு நாளிலே இந்த சந்தை எப்படி இயங்கி இருக்கும் என்பதை கூட நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இப்போது இந்த காட்சி படிமங்களை நீங்கள் தரிசியுங்கள். இந்த சங்கானை சந்தை பகுதியிலே இதனுடைய வாசல் பகுதியிலே வெள்ளரி பழங்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் பிறரிடத்திலே கையேந்தாமல் சுய தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர் என்ன? என் பேர் சிங்கநாயன் காந்தரூபன். இன்றைக்கு கடை அடைப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக முழு ஆதரவையும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வெள்ளரி பழங்கள் இன்றைக்கு வைத்தால் நாளைக்கு பழுதாகி போய்விடும் என்றும் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வருமானம் கணிசமாக இழக்கப்படும். இந்த வெள்ளரி பழங்களை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை பற்றியும் சொல்லுங்கள். இது இன்றைக்கே விற்பனையாக வேண்டும். அதே நேரத்தில் நான் குடும்பத்திலே சரியான கஷ்டப்பட்டவன். எனக்கு அன்றன்று தொழில் போனால் தான் எங்களுடைய குடும்பத்தை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெள்ளரி பழம் இன்றைக்கே விற்று முடிக்கவும், நாளைக்கு விற்று முடிக்கலாம். இன்றைக்கு விற்று முடித்தா சரி ஒழிக்க, நாளைக்கு விற்றால் அது இன்றைக்கே விற்கணும், இல்லையாண்டா இது குப்பை தான் போடணும். இதுக்கு நான் ஆதரவு கூட தெரிவிக்கிறேன். என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லாருக்கும் ஒத்தது தான். ஆனால் எங்களோட நிலைமையும் எல்லாருக்கும் தெரியத்தானே வேணும். அப்போ நாங்கள் இதுகளை செய்தால் தான் எங்கள்கிட்ட குடும்ப வருமானங்கள் செலவுகள் எல்லாம் இருக்கும். அப்போ இதை அண்டண்டு எங்களோட வாழ்க்கை செலவு இது தான். இந்த வெள்ளரி பழங்களை விற்றா தான் எனக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் ஏன்னா எல்லாருக்கும் மொத்தம் தான். ஆனால் என்றாலும் இந்த வெள்ளரி பழம் தோட்டத்தில் வெடித்து போய்விட்டது. ஆனால் தோட்டக்காரனும் கொண்டு செலுத்த முடியாது. ஆனால் தோட்டக்காரனோட நாங்கள் டெய்லி இந்த தொழில் செய்கிற நாங்கள் வருஷம் எடுத்து விற்கிறது. அதாலே அவர்கள் வெடித்தவுடன் ஃபோன் பண்ணினார்கள், வெள்ளரி பழம் வெடித்து விட்டது, நீங்கள் எடுத்துக்கொண்டு சேல் செய்யுங்கொண்டு. அப்போ நான் சொன்னேன், கடையடைப்பு போராட்டம் கருத்தாளன்னு சொன்னார். அவர் சொன்னார், என்ன செய்கிறது, அப்போ தோட்டத்தில் வெடித்தது எறிகிறதான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி எல்லாருக்கும் ஒத்தது தான், பரவாயில்லை, நீங்கள் கட்டி தாருங்கள்னு சொன்ன போது அவர் கட்டி தந்து விட்டால் நான் கொண்டு சேல் செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. அதாவது இப்போ இதுவும் ஒரு இதாக இருக்கட்டும். ஆனால் காணா போனவர்களுக்கும் எனது ஆதரவு தெரிவிக்கிறேன். அவர்களும் விடிவு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள்ட்ட அம்மா அப்பாவும் சரியான வேதனைகள் துயரங்கள் மத்தியில் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஒரு ஆசையமாக இருக்கிறது, என்னுடைய ஒரு வேண்டுகோள்.
நேயர்களே, இது போன்ற தவிர்க்க முடியாத சில காரணிகள் மட்டும் செயற்பட்டு கொண்டிருக்க வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு தெரிவித்து முழு கடை அடைப்பு போராட்டம் முற்று முழுதாக மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் பயணிக்கலாம். மானிப்பை பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை வங்கி கிளைக்கு முன்பதாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். தமிழர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரச வங்கிகள் கூட இன்றைக்கு நடைபெறக்கூடிய கடை அடைப்புக்கு தங்களுடைய பூரண ஆதரவை வழங்கி கொண்டிருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். தொடர்ந்தும் பயணியுங்கள். கடந்த கால தமிழர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போதும் பல்வேறு விதமான கடையடைப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான கடையடைப்பு போராட்டம் மிகுந்த உக்கிரமான ஒன்றாக காணப்படுகிறது. காரணம், கடந்த காலங்களிலே போராட்ட காலங்களிலும் கூட கடையடைப்பு காலங்களிலும் கூட மருந்தகங்கள் உணவகங்கள் கூட ஓரளவு தங்களுடைய சேவையை மக்களுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் இன்றைய தினம் அவையும் தங்களுடைய 100% பங்களிப்பை இந்த போராட்டத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவற்றை இங்கே மூடியிருக்கக்கூடிய மருந்தகங்களை பார்க்கின்ற போது தெரிகிறது. யாழ் பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய ஆசுபத்திரி வீதியிலே இருக்கக்கூடிய பல மருந்தகங்களும் முற்றாக மூடப்பட்டு காணக்கூடியதையும் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. நேயர்களே, இலங்கையிலே தமிழர்கள் வாழக்கூடிய அத்தனை பிரதேசங்களிலும் இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டம், இந்த ஹர்த்தால் மிக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தங்களுடைய உறவுகளாக எண்ணி ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு கொள்ளனவாளர்களும் ஒவ்வொரு குடிமகன்களும் இதை அனுஷ்டித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வழமைக்கு மாறாக யாழ் நகரத்திலேயும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, அல்லது வடக்கு கிழக்கிலும் சரி, அனைத்து பகுதிகளுமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு முற்றுமுழுதாக கடைகள் அடைக்கப்பட்டு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையையே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய தாய்நாட்டிலே தீர்க்கப்படாத அரசியல் பிரச்சனைகளிலே உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய நீதி வேண்டிய குரலாக இருக்கட்டும் சரி, அவை இன்றைக்கும் எங்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து 66 நாட்களாக வீதியோரங்களிலே இருந்து கதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் நல்லாட்சி அரசாங்கத்தை நோக்கி தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும் முகமாக இந்த கடையடைப்பு போராட்டத்தை மிக உணர்வு ரீதியாக அனுஷ்டித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே நீங்கள் இவற்றை பார்த்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாகவும் இறைவனை பிரார்த்தித்தும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை இந்த இடத்திலே இருந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தை உங்களுக்கு அறியப்படுத்த விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.